மக்களே, நாம் ஃப்ரீயாக ப்ரௌனி பேக்கிங் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நிறைய பேர் அட்டன் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த கிளாஸில் ரெட் வெல்வெட் ப்ரௌனி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்கு. நிறைய பேர் கால் பண்ணியும் கேட்குறீங்க, வாட்ஸ்அப் பண்ணியும் கேட்குறீங்க, கிளாஸ் எடுக்கிறீங்களா மேம், அது ஆன்லைனாக இருந்தாலும் ஆஃப்லைனாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறீங்க. ஸோ நிறைய ப்ரைஸ் கொடுத்து நான்லாம் கஷ்டப்பட்டு தான் கற்றுக்கிட்டேன். ஸோ என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் என்னோடய மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ₹89 மட்டும் கொடுத்து ஜாயின் பண்ணால் போதும். என்னோடய சீக்ரெட் எல்லாத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். ப்ரௌனிக்கு என்ன மாதிரியான பர்ஃபெக்டாக செய்யணும், அது எப்படி சேல் பண்ணுறது எல்லாத்தையுமே. என்னோட யூடியூப் சேனலில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், அதில் கோல்டுன்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணால் எனக்கு இண்டிவிஜுவலாக ஒரு சிம்பிள் தெரியும். உங்களோட கமெண்ட்ஸுக்கு நான் ஷார்ட்ஸாக, அதாவது கொஞ்சம் நேரம் தான் உங்களுக்கு வீடியோ அழகாக புரியுற மாதிரி எடுத்து நான் அப்லோட் பண்ணுவேன். அதை நீங்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். இப்போ ரெட் வெல்வெட் ப்ரௌனி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டை நீங்கள் 200 கிராம் எடுத்துக்கோங்க. எந்த பாத்திரத்தில் நம்ம செய்ய போகிறோமோ அதை ஃபஸ்ட்டு டேர் பண்ணிவிட்டு அதில் நம்ம 200 கிராமுக்கு கரெக்டாக அளந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் பட்டர் 100 கிராம்ஸ்க்கு அப்படியே எடுத்திருக்கேன். அப்படிங்கிறதுனால நான் எதுவும் மெஷர்லாம் எதுவும் பண்ணலை. ஸோ அதை நான் இதே பாத்திரத்தில் தான் உருக்க போகிறேன். அப்படிங்கிறதுனால அதை எடுத்து ஓரமாக வச்சாச்சு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்குள்ளே குட்டி குட்டி டிப்ஸ் அங்கங்கே சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு டார்க் காம்பவுண்டையும் பட்டரையும் எப்படி ஓடிஜியில் உருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர். அதையும் இந்த வீடியோக்குள்ளே காமிச்சிருக்கேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அது சில்வர் பவுலாக இருந்தால் ரொம்பவே நல்லது. அதில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் சுகர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கப் மெஷர்மெண்ட்டு தான். ஒயிட் சுகர் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது பார்த்திங்கன்னா அரை கப்பில் 1 கப்பு முழுசாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மெஷர்மெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா 1/2ன்னு போட்டிருக்கா. ½ கப்பில் தான் நம்ம எல்லா மெஷர்மெண்ட்டும் சொல்ல போகிறோம். அடுத்தது ப்ரௌன் சுகர் பார்த்திங்கன்னா 1.25 அளவுக்கு நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா சுகர் நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சிலருக்கு பர்ஃபெக்டாக கிரிங்கிள் டாப் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக் போர்ஷன் நீங்கள் அடிக்கும் போது கொஞ்சம் ஒரு எஃபெக்ட் போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா பீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்டரையும் நான் டார்க் காம்பவுண்டையும் எப்படி மெல்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்படி தான் 180 டிகிரி செல்சியஸில் பேக்கிங் மோடில் 10 மினிட்ஸுக்கு நான் வச்சுருக்கேன். பட்டரும் டார்க் காம்பவுண்டும் நல்லா உருகிறதுக்குள்ளே நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுகர் நல்லா கரையணும். ஸோ சுகர் நீங்கள் ஒன்றும் பதிமாக அடித்து விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளோட ப்ரௌனியோட அடியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அது மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த எக்கோடு நல்லா கொஞ்சம் பீட் பண்ணி நமக்கு சுகர் நல்லா கரைஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். அதுக்காக நம்ம முட்டையை ஓவராக பீட் பண்ணி நம்ம நல்லா கேக் பதத்துக்கு பஃபியாக கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. நான் ஜஸ்ட்டு அந்த சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம பீட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். மைதா பார்த்திங்கன்னா அந்த அரை கப்பில் 1 கப் முழுசாக நான் எடுத்திருக்கேன். கொக்கோ பவுடர் 1/4 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் டார்க் கொக்கோ பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் லைட் கொக்கோ பவுடராக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ப்ரௌனி மேக் பண்ணிக்கலாம். 2 கொக்கோ பவுடருக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா கலர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகும். ஆனால் டேஸ்ட் வைஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகிக்கணும். ஸோ நல்லா எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது பதம் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எந்த கட்டியும் இல்லாமல் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாம் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த டைமுக்கு கரெக்டாக இருக்கும். நம்மளோட ஓவனில் பார்த்திங்கன்னா பட்டரும் காம்பவுண்டும் நல்லா மெல்ட் ஆகி நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ இப்போ ஹீட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம பார்த்து தான் ஜாக்கிரதையாக எடுக்கணும்.
ஸோ இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதுங்களா எவ்வளோ மெல்ட் ஆகி சூப்பராக வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பட்டரோட அரோமா வந்து செம்மையாக இருக்கும். நல்லா அந்த உருகி இருக்கிற அந்த இதில் எடுத்தோம் அப்படின்னா. ஸோ அது எடுக்கும் போதே நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஹீட்க்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து செட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ சிலிக்கான் ஸ்பேட்சுலா வச்சு நம்ம வந்து காம்பவுண்டையும் பட்டரையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து சாக்லேட் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். நீங்கள் மிக்ஸ் பண்ண அது நல்லாவே ஆறிடும். ஸோ அதனால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நான் இப்படி தான் வந்து மிக்ஸ் பண்ணுவேன். இது மிக்ஸ் பண்ணுறதுக்கும் அதை எடுத்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கும் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பாயிலிங் பண்ணுவாங்க. டபுள் பாயிலிங் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு டைம் தான் வேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பாத்திரம் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஓடிஜியில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு எடுத்துட்டிங்கனாலே இட்ஸ் பெட்டர். ஒரே ஒரு பாத்திரம் தான் நமக்கு வரும். நம்ம ஈஸியாக வந்து மிக்சிங்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கேஸும் செலவாகாது. ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு கட்டிகளும் இல்லாத மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ப்ரௌனி வந்து டேஸ்ட்டாக ஒரே லெவலில் இருக்கும். இல்லை அப்படின்னா அங்கங்கே சிறுகசப்பாக நம்மளோட சாக்லேட் வந்து அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் கட்டிலாம் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ ஸ்மூத்தாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷைனிங்காக. ஸோ இதை வந்து லைட்டாக வெதன்னு இருக்கும் போதே நம்ம வந்து ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரோட இந்த பேட்டரையும் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு இந்த பேட்டர் வந்து ரொம்பவே திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கு ரீசன் வந்து இந்த சாக்லேட்டை வந்து ஃபஸ்ட்டே மெல்ட் பண்ணி எல்லாம் வந்து கூல் பண்ணி எடுத்து வச்சுருவோம். ஸோ அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நீங்கள் பேட்டர் மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட சாக்லேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம பேட்டரோட மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப திக்காகி நமக்கு வந்து கிடைக்கும். அப்படி திக்கானால் நமக்கு கை தான் ப்ரெஷராக இருக்கும். மற்றபடி நமக்கு ப்ரௌனி டேஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. 2 சூப்பரான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்மளோட நார்மல் ப்ரௌனியை ரெட் வெல்வெட்டாக மாற்ற போகுது. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கலர். ஸோ ரெட் கலர் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சொட்டளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வினிகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டும் தான் நம்மளோட ரெட் வெல்வெட்டை இன்னமும் டேஸ்ட்டாக ஆக்கும். ஸோ கலர்ஃபுல்லாக ஆக்க போகிறதும் இதுதான். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைட் கலர் கொக்கோ பவுடர் கிடைச்சா இந்த ரெட் வெல்வெட்க்கு மட்டும் லைட் கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து டார்க் தான் இருந்துச்சு. அதனால் நான் வந்து டார்க் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆனாலும் பார்க்கும்போதே பாருங்கள் நல்லா வந்து ஒரு கலர் தெரியுதுங்களா. நான் வந்து ரொம்ப வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ண மாட்டேன். கஸ்டமர்ஸ்க்கும் நான் அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா உடம்புக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறதுனால. ஸோ உங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கலர் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஆல்ரெடி வந்து டின்னில் வந்து நான் பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதில் வந்து நம்ம பேட்டரை வந்து ஊற்றிக்கலாம். இந்த ட்ரே வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச் ட்ரே. ஸோ இதில் வந்து நம்ம பேட்டரை வந்து ஊற்றிட்டு இந்த மாதிரி டூத் பீக்கை வச்சு ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ நல்லா வந்து டேப் பண்ணிக்க முடிஞ்சாலும் லைட்டாக வந்து டேப் பண்ணிக்கோங்க. ஓவர் டேப் பண்ணாதீங்க. ஆல்ரெடி நம்ம ஓடிஜியை வந்து 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் வந்து பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் பேக்கிங் மோடில் நான் வந்து 20 மினிட்ஸ் இப்போ வந்து நான் செட் பண்ணுறேன். உங்களோட ஓடிஜியில் பேக்கிங் மோட் இல்லை அப்படின்னா டாப் அண்ட் பாட்டம் ராடை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. நான் வந்து 20 மினிட்ஸ் வந்து செட் பண்ணியிருந்தேன். ஸோ செம்மையாக வந்து பக்காவாக நம்மளோட ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் டூத் பீக்கை வச்சு குத்தி பார்த்தது, நெக்ஸ்ட்டு கட் பண்ணது, வெயிட் போட்டது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு வீடியோ எடுத்திருந்தேன். பார்த்திங்கன்னா அது எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் டூத் பீக்கில் குத்தி பார்க்கும் போது லைட்டாக வந்து க்ரம்ஸ் இருக்கணும். ஓவர் பேக்கிங் ஆகாமல் லைட்டாக க்ரம்ஸ் இருக்கும் போதே நீங்கள் வந்து எடுத்துருங்க. அப்போ தான் நம்மளோட ப்ரௌனி ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வந்து கிடைக்கும். ஓவர் பேக் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து கேக் மாடலில் மாறிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ப்ரௌனி வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே லைட்டாக வந்து ஒயிட் கலர் சாக்லேட்டை வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஃப்ராஸ்டிங் பண்ணி எடுத்தால் நம்மளோட சூப்பரான ரெட் வெல்வெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு பார்க்கும் போதே ஒரு பீஸ் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு டெம்டிங்காக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இருந்துச்சு. ஸோ இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கஸ்டமருக்காக தான் மேக் பண்ணது அப்படின்றதுனால பேக் பண்ணி சென்ட் பண்ணியாச்சு. ஸோ ரொம்பவே சூப்பராக நம்மளோட ரெட் வெல்வெட் ப்ரௌனி வந்து வந்திருக்கு. எங்ககிட்ட நீங்கள் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரௌனி செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா கைப்படாமல் அது மட்டும் இல்லாமல் தண்ணி இல்லாமல் இருக்குது அப்படின்னா இந்த ப்ரௌனி வந்து பார்த்திங்கன்னா 8 to 10 டேஸ்க்கு நம்ம வந்து வெளியிலேயே ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா ஹார்ட் ஆகிடும் ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும். அப்புறம் எடுத்து ஹீட் பண்ணி சாப்பிட்டாலும் நம்மளுக்கு அந்த ப்ரௌனியோட ஃபஸ்ட்டு இருந்த சாஃப்ட்னஸ்
கிறிஸ்பினஸ் நமக்கு கிடைக்காது, கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் நார்மல் டெம்பரேச்சர்லேயே 8 to 10 டேஸ்க்கு வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். அங்கே நீங்கள் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் தான் ப்ரௌனியே செய்வோம். அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து 8 to 10 டேஸ்க்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் நம்மளோட ப்ரௌனி. அதே போல் நிறைய பேர் எக்லெஸ் ப்ரௌனி வந்து கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் எக்லெஸ் ப்ரௌனி வந்து அப்லோட் பண்ணுறேன். நம்ம டீ கேக்ஸு, ப்ளம் கேக்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸு எல்லாமே நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் சென்னை சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா கீழே தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இதோட நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.